ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிறிஸ்மஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்கள கிறிஸ்டின்ஸும் இருப்பீங்க. என்னதான் கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடலனாலும் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். Wish you all a Merry Christmas. கிறிஸ்மஸ். ஏய், முதல்ல அழுது நிறுத்துறியா இல்லையாடி? நானும் எவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன். இப்போ என்னன்னு இப்போ சொல்ல போறியா இல்லையா? சொல்லலன்னு வெயி. இல்லைம்மா, அது பத்ராலி, ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க போறியா இல்லையா? பாவம் புள்ள அழுதுகிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு சும்மா திட்டிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரமாச்சும் அமைதியாயிரு, அவளே சொல்லுவா. எல்லாம் உங்களை சொல்லணுங்க, நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். அதான் இப்படி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ போய் அவங்க கிட்டலாம் என்ன பதில் சொல்லுவோம் போகிறோம்? இருடி, முதல்ல என் புள்ளகிட்ட நான் பேசுறேன், நீ அமைதியா இரு கொஞ்ச நேரம். சோனி சொல்லுமா, என்னதான் ஆச்சு? அப்பா, அது அத்தானுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையாம்ப்பா. அதனால தான்ப்பா நான் வேண்டான்னு சொல்கிறேன். அத்தா அனு அக்காவை தான் விரும்புகிறாரா. அதனால் அனு அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாருக்கா. ஏய், என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அன்னைக்கு அப்பா கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போனாருல்ல, அதுக்கப்புறம் அர்ஜுன் அத்தா எல்லார்கிட்டேயும் சொன்னாருமா, நான் அனுவை தான் லவ் பண்ணுறேன், அனுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால் சோனியா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் சோனியை லவ் பண்ணவே இல்லை அப்படிலாம் சொன்னாருமா. அதனால தாம்மா சொல்கிறேன், நம்ம போயிடலாமா. என்னங்க எதுவுமே பேச்சே காணோம், வாயடிச்சு போய் நிற்கிறீங்க? என்ன உங்கள் தங்கச்சின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, உங்கள் தங்கச்சி பையன்னு எவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தீங்க. அவனுக்கு தான் பிள்ளைய கட்டி வைப்பேன்னு ஒத்த காலில் நின்னீங்கல்ல, இப்போ பாருங்க அவன் என்ன சொல்லியிருக்கான்னு. இப்போ என்ன முடிவு பண்ண போகிறீங்க? நல்லா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்கல்ல, இதுக்கு மேலே எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும்? எந்த மூஞ்சை வச்சுட்டு இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க? இனிமேல் என்னால் என்றைக்குமே இங்கே வரவே முடியாது. வரீங்களா இல்லையா? நான் கிளம்புறேன். பத்ராலி இரு, என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம பேசிட்டு போலாம். அமைதியா இரு, நான் போய் என்னன்னு இப்ப நம்ம பேசாம வீட்டு விட்டு போக முடியாது. இப்ப போய் நம்ம பேசலாம், வா. வாங்க போலாம். என்ன மதினி, அதுக்குள்ள தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? வந்து உட்காருங்க, வாங்க மதினி. என்னாச்சு மதினி, ஏன் ஒரு மாதிரி கோவமா இருக்கீங்க? என்னாச்சு, ஏதா பிரச்சனையா? எல்லாம் ஏன் என்கிட்டே கேட்க, உங்க அண்ணன் கிட்ட கேளு. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் ஒரு மாதிரி பேசுறாங்க மதினி? பங்கஜம், நான் உங்க பசங்க கிட்ட எல்லாத்தையும் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுறியா? என்னாச்சுண்ணே, உங்க பசங்கன்னு பிரிச்சு பேசுற? எப்பயும் உரிமையா நம்ம பசங்களை கூப்பிடுன்னு தானே சொல்லுவ. சரி கூப்பிடுமா, நான் கொஞ்சம் பேசணும். என்னாச்சு மாமா, சொல்லுங்க. நான் சொல்றேன்ப்பா. சொல்லுங்க அத்தை. நாங்க இன்னைக்கு இங்க எதுக்கு கிளம்பி வந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தை, அதை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒன்றும் பேச வேணாப்பா, எல்லாத்தையும் என் மவளே சொன்னா. ஏப்பா, உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது தானே. என் பிள்ளைக்கு எதுக்குப்பா வாக்கு கொடுத்தீங்க? சின்ன வயசில் எதுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசணும்? அப்போவே நான் இந்த மனுஷங்கிட்ட தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் பேச வேணாம். இந்த மனுஷன் என்னை கேட்டாரா? என் தங்கச்சி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவா, அது இதுன்னு சொல்லி என் பிள்ளைகிட்டையும் பேசி பேசி மனசை மாற்றி வச்சுருக்கீங்க. அத்தை, நாங்களும் இதெல்லாம் எதிர்பார்க்கல அத்தை. பிள்ளைங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க அத்தை, அதுக்கப்புறம் நாங்கள் என்னங்கத்தை பண்ண முடியும்? தம்பி, எனக்கு இப்போ கூட அர்ஜுன் மேலேயோ அனு மேலேயோ எந்த கோவமே இல்லைப்பா. ஏன்னா வயசு பிள்ளைங்க அவங்க ஆசைப்படுறது சகஜம்தான். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் என் பிள்ளையும் ஆசையை வளர்த்துக்கிட்டாலே, அதுதான் நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதுதான் கோவமாக வருது. என் பிள்ளை எவ்வளோ ஆசையாக இருந்தான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? அத்தான்னா உயிரையே விடுவா, அந்தளவு உருகி உருகி காதலிச்சா. மதினி, இப்போ எதுக்கு மதினி அதெல்லாம் பேசுகிறீங்க? இதனால என்ன ஆகிட போகுது? இப்போ சோனியை நான் என் வீட்டு மருமகளை ஏற்றுக்கணும் தானே மதினி ஆசைப்பட்றேன். என் பையனும் அவ கழுத்தில் தான் மதினி தாலி கட்டுவான், இல்லைனா நான் கட்ட வைப்பேன். நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க மதினி. அம்மா, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா சோனி கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் செய்ய வேணாமா? பாவமா அந்த பிள்ளை. டேய் சும்மா இருடா, அங்கே பாடுறா, எங்கள் அண்ணனும் மதினி எவ்வளோ வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ கூட வாடா, உங்கள் மனசெல்லாம் இறங்காது. பங்கஜம், போது நிறுத்து. மதினி,
எனக்கு கோவம் முழுசா உன் மேலே மட்டும்தான் பங்குஜம். பிள்ளைங்க மேலே யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்லை, புரியுதா? அவள் மனசில் ஆசையை வளர்த்ததே நீ மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து அவகிட்ட எப்போ பார்த்தாலும் நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாக வருவ, நீ தான் அர்ஜுன் அத்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவகிட்ட சொல்லி சொல்லி பண்ணது எல்லாமே நீ தான். அதனால் என் கோவம் முழுசா உன் மேலே மட்டும்தான், புரியுதா? இதுக்காக பிள்ளைங்க கிட்டலாம் நீ போய் சண்டை போட்டுட்டு இருக்காத. மதினி, எனக்கு இப்பயுமே ஆசை சோனி மட்டும்தான் மதினி. நான் வேறு யாரையுமே என்னால் மருமகளை ஏற்றுக்கவே முடியாது மதினி. அது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இங்கே பாரு பங்கஜம், எங்களுக்கு அர்ஜுனுக்கு சோனியை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சோனிக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, புரியுதா? இதுக்கு மேலே அவளை வந்து அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவளுக்கு வீணா ஆசையை வளர்க்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன மதினி சொல்கிறீங்க? ஆமாம், நானாக ஒன்றும் புதுசாக சொல்லலை. எனக்கு முதல்ல சோனி வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறப்ப எனக்கு கோவம் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணா தான் எனக்கு புரிய வச்சார். இந்த மாதிரி எதுக்கும் கோவப்படாத, நம்ம பிள்ளையே வேணான்னு சொல்கிறப்ப நம்ம யோசிக்கணும்னு சொன்னார். இப்போ வந்து பேசினா தானே தெரியுது. அந்த பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க, அவங்கள ஏன் பிரிக்கணும்னு நீ நினைக்கிற? அவங்களுக்கும் கல்யாணமே பண்ணி வை. என் பிள்ளைய விட்டுருப்பா சாமி, இதோட விட்டுரு அவளை. என்னம்மா சோனி, உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ அர்ஜுன் அத்தானை தானே விரும்புகிற? அத்தை, நான் விரும்பினதான், இல்லைன்னு சொல்லலைங்க அத்தை. ஆனால் அத்தான் எப்போ என்ன அவரை தங்கச்சி மாதிரி பார்க்குறேன்னு சொன்னாரோ அப்போவே நான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லைங்க அத்தை. என்னால் அர்ஜுன் அத்தானையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் அனு அக்காவையும் அர்ஜுன் அத்தானையுமே கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. பங்கஜம், நான் சொன்னா கேளுமா. அர்ஜுனையும் அணுவையுமே கல்யாணம் பண்ணி வை. நீ ஏத்துக்கல, அது வந்து 2வது விஷயம். ஆனா அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டவங்கள பிரிக்காத, சரியா? கல்யாணம் நீ பண்ணி வை. நான் தான் சொல்றேன்ல, கேளு பங்கஜம். என்னண்ணே நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் வாய் நிறைய சோனியை தான் நான் மருமகன் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ போயிட்டு இன்னொருத்தி எப்படி என்னால் கூப்பிடணும்னு நீ நினைக்கிற? அதுவும் அவள் நீ பெத்த பிள்ளைண்ணே, உன்னோட பிள்ளை, என் அண்ணன் பிள்ளை அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அவள் யார் பெத்த பிள்ளையோ அவளை எதுக்கு நான் வந்து என் மருமகளாக ஏற்றுக்கணும்? பங்கஜம், போது நிறுத்து. உன்னோட வீராப்பை இதுக்கு மட்டும் காட்டு, வேற எதுலேயுமே காட்டிடாது. இப்போ என்ன, அணுவுக்கு வந்து அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கிறியா? அணுவை வந்து நாங்களும் என் பிள்ளைங்களா தான் பார்க்குறோம், புரியுதா? அவள் வாய் நிறைய எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவா. அதனால் நான் எப்பயுமே உங்கள் அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார், அணுவும் நம்ம பொண்ணு தானே. இப்போ என்ன, அணுவுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நீ நினைக்கிற, ஆனால் அணுவும் எங்கள் பொண்ணு தான். எங்கள் பொண்ணாக நினச்சி கொடுக்குறோம். அப்போ கொடுப்பதானே உன் பையனை? என்ன நீ இப்படிலாம் சொல்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெத்த பிள்ளையாயிடுமா? சீப்போ, உன்கிட்ட எவ்வளோ நேரம் பொறுமையாக சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல்ல. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கினாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும். நாங்களே முன்ன நின்று நடத்துவோம், புரியுதா? அம்மா, நீங்கள் எனக்காக பேசுகிறீங்க? அனு, நீ எதுக்குமா வருத்தப்படுற? எனக்கும் வருத்தம் இருக்குதான், என் பொண்ணை வந்து அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கலையேன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அவனும் நீயும் ஆசைப்படுறீங்க. உங்களை பிரித்து எங்களுக்கு என்னம்மா ஆக போகுது? உங்களை பிரித்து என் பிள்ளைய மட்டும் அந்த இடத்துல சேர்த்து வச்சா மட்டும் அவள் சந்தோஷமாக இருந்துருவாளா? அர்ஜுனும் அவள் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டான். எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அதுக்கு ஆசைப்பட்ட 2 பேரே சேர்ந்துக்கிட்டாலே சந்தோஷமாக இருப்பீங்கல்லம்மா. நீ உன் லைஃப் நல்லா இருக்கணும் அனு. உங்கள் அத்தை ஒத்துக்கவே மாட்டா, அது எனக்கு நல்லா தெரியும். அவள் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவா நாங்கள் 2 பேர் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? ஆமா அனு, நீ கவலைப்படாத. என்ன நீ வாய் நிறைய அப்பா அப்பான்னு தானே கூப்பிட்ட. நானும் உன்னை என் பொண்ணு மாதிரி தாண்டா பார்க்குறேன். சோனி வேற நீ வேற இல்லை. உங்கள் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பெரிய மனசு பண்ணி என்னை உங்கள் பொண்ணாக ஏற்று இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் உங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படுத்தியிருந்தா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பாரு அனு, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? அழாத. உன் கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைக்கிறோம். யார் தடுக்கிறாங்கன்னு நானே பார்க்குறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, கண்ணத்தோட முதல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் மாமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் அத்தை. அர்ஜுன், என்னடா மாமா கிட்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? மாமா எப்பயுமே உன்னை அப்பாவாக தானே பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹை ஜாலி, அடுத்து அத்தானுக்கும் அக்காவுக்கும் மேரேஜ். நம்ம வீட்டில் அடுத்து வந்து ஃபங்க்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர், என்ஜாய் பண்ண வேண்டியது தான். எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தருவீங்க தானே அத்தான்? இல்லை எடுத்து கொடுக்காம ஏமாத்திடுவீங்களா? சோனி, உனக்கு இல்லாமலா? உனக்கு எத்தனை ட்ரெஸ்னாலும் நீ எடுத்துக்கோ, அக்கா உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஐ, அப்போ ஜாலி. எனக்கு அப்போ எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ் வாங்கி பண்ணி, நீங்கள் 2 ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அத்தா 2 ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டும். நான் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுப்பேன்ல. எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் என்னால் ஒத்துக்கவே முடியல. அனு என்கிட்ட மறைச்சதை என்னால் மன்னிக்கவும் முடியல.
என்னமோ அவள் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஆனால் என் ஆசை உங்கள் யாருக்குமே முக்கியமே இல்லைல்ல. என்னால் இவளை எப்பயுமே மருமகளாக ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரி இவளை கல்யாணம் கூட பண்ணி வைங்க. ஆனால் என்றைக்குமே என் மனசில் இவளுக்கு இடமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த அர்ஜுனுக்கு அம்மாவோட பாசம் முக்கியமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்ல. அவன் மட்டும்தானே முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் இஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.